Taste the Daily. கோவையில் வசதி படைத்த குடும்ப பெண்களை காதல் வலையில் வீழ்த்தி மோசடி செய்தவர் குறித்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மதுரவாயலை சேர்ந்த தொழிலதிபர் கோவையில் வசிக்கும் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளை பார்க்க வந்தால் கொலை செய்து விடுவதாக ரத்னபுரியை சேர்ந்த ஸ்வீட்சன் என்ற இளைஞர் மிரட்டியுள்ளார். இது தொடர்பான விசாரணையில் ஸ்வீட்சன் பல தொழிலதிபர்களின் மனைவி மகள்களை குறிவைத்து பழகி அவர்களுடன் புகைப்படம் எடுத்து பின்னர் அதை காட்டி மிரட்டியே நகை, பணம் முதலியவற்றை பறித்து உல்லாசமாக இருந்து வந்தது தெரியவந்துள்ளது. அவரால் பாதிக்கப்பட்ட சிங்கநல்லூரை சேர்ந்த ஒரு பெண் தனது விவரம் வெளியே வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஸ்வீட்சனுக்கு வழக்கறிஞரை ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளார். இப்படி பலரை சீரழித்து தலைமறைவாக உள்ள ஸ்வீட்சன் பிடிபட்டால் அரக்கோணத்தை மிஞ்சும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி ஸ்டாலின் ஆட்சியின் வண்டவாளத்தை தண்டவாளம் ஏற்றும் என பரபரப்பாக பேசப்படுகிறது. சென்னை திருவொற்றியூரில் ஸ்டிக்கர் ஸ்டாலின் திறக்கவுள்ள சூறை மீன்பிடி துறைமுகத்தின் நுழைவு வாயிலில் சிறிது நேரம் பெய்த மழைக்கு தண்ணீர் தேங்கி திராவிட மாடல் அரசின் வடிகால்வாய் பணியை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திருவொற்றியூர் சூறை மீன்பிடி துறைமுகத்தை ஏதோ தாங்கள் கொண்டு வந்தது போல் காட்டுவதற்காக அந்த துறைமுகத்தை திறந்து வைத்து ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்ள உள்ளார். இந்த நிலையில் திருவொற்றியூரில் லேசாக பெய்த மழையில் துறைமுக நுழைவாயில் முன்பு தண்ணீர் தேங்கியது. இதை கண்ட பொதுமக்கள் சென்னையில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது என சொன்ன லட்சணம் இதுதானா என ஆவேசமாக கேட்கின்றனர். விடியா திமுக ஆட்சியின் துணை முதல்வர் உதயநிதியின் கட் அவுட் விழுந்து விபத்து ஏற்படுத்திய விவகாரத்தில் தேசிய மனித உரிமை ஆணையம் வழக்கு பதிவு செய்துள்ளது. திருவள்ளூரில் கடந்த மார்ச் மாதம் திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்ட நிலையில் வழியெங்கும் ராட்சத கட் அவுட்டுகள், பேனர்கள் அதிக அளவில் வைத்து போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியிருந்தனர். துணை முதல்வர் உதயநிதியின் உருவம் பதித்த ராட்சத கட் அவுட் சரிந்து ஆட்டோ மீது விழுந்ததில் ஓட்டுநர் மற்றும் பயணிகள் காயத்துடன் உயிர் தப்பினர். நீதிமன்ற உத்தரவை மீறி கட் அவுட், பேனர் வைத்த திமுகவினர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக வழக்கறிஞர் GS மணி, உள்துறை செயலாளர், காவல்துறை தலைமை இயக்குனர், தேசிய மற்றும் தமிழக மனித உரிமை ஆணைய ஆணையர்கள் உள்ளிட்டோருக்கு புகார் மனு அனுப்பினார். இந்த மனு மீது தேசிய மனித உரிமை ஆணையம் வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு ஏற்றுள்ளதால் திமுகவினருக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.